காலையில் ஒரு 8 மணிக்கெலாம் எழுந்துச்சு சூரிய பகவானுக்கு வணக்கம் சொல்லியாச்சு. எழுந்த கையோடு நல்லா ஒரு செம்பு தண்ணியை மடக்குன்னு குடிச்சிட்டு 15 நிமிட இடைவெளிக்கு பின் ஒய்ஃப் போட்டு வச்சிருந்த காப்பியையும் குடிச்சிட்டேன். காலை உணவை சாப்பிட்டு போங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நான் சீக்கிரமாக வீட்டுக்கு வந்துட்டேன். நான் வர்ற செய்தி தெரிஞ்சு எங்கள் அம்மா சாப்பாடை போட்டு வாசல்லே ரெடியாக உட்காந்துருக்காங்க. இல்லைன்னா அவன் சாப்பிடாம வேலையில் உட்காந்துருவான்னு. சாப்பிட்டதுக்கு அப்புறம் எப்பயுமே நெளிக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு என்னமோ எப்போ பார்த்தாலும் சாப்பிட்டு முடிச்சவனதான் ஒரு மாதிரி சடவா இருந்த மாதிரியே இருக்கும். 6 மணி நேரம் வேலைக்கு பிறகு சந்திப்போ. 6 மணி நேரம் வேலையை முடிக்கும் போது சரியா மணி 4:30 மணிக்கு தான் மதிய உணவு மீன் பொரிச்சதும் மீன் குழம்பும் வச்சு சாப்பாடை ஒரு கட்டிட்டேன். கட்டின கையோட கச்சிதமா சாவியை எடுத்துட்டு மாமியார் வீட்டுக்கு ஒய்ஃபை பார்க்க கிளம்பிட்டேன். இன்னைக்கு ஒய்ஃப் செக்கப்புக்கு ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க. நான் கூட போகவே இல்லை. அதனால என்ன சொல்லிருப்பாங்களோ ஏது சொல்லிருப்பாங்களோன்னு யோசிச்சுட்டே போயிட்டு இருக்கேன். என்ன சொன்னாங்க டாக்டர்? 8ஆம் மாசம் பிறந்து 6 நாள் ஆயிட்டான். 8ஆம் மாசம் பிறந்து 6 நாள் ஆயிட்டான். என்னப்பா ஒரு கணக்கு சொல்றாங்க? 29 வாரமா 5 நாள். எப்படி அவங்களுக்கு தெரியும்? அது ஸ்கேன் வச்சு பாக்குறாங்கல்ல, அதுல தெரிஞ்சிருமா எவ்வளவு வெயிட் இருக்கேன்னு சொல்லுங்க. ஒரு 65 கூடயா? 70 கிலோ இருக்கேன். கல்யாண புதுசுல 52 கிலோ இருந்தேன். 8 மாசம் ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நாள்ல நான் அப்பா ஆயிடுவேன், அவங்க அம்மா ஆயிடுவாங்க. நினச்சி பார்க்கவே சந்தோஷமா இருக்குது. 8 மாதம் எப்படி போச்சுன்னே தெரில. நான் யார் கேட்டாலும் 7 மாதம் ஆச்சு, 7 மாதம் 2 வாரம் ஆச்சு அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்கேன். இவங்க என்னன்னா 8 மாதம் 1 வாரம் ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க டாக்டர்.